வணக்கம் தோழர்களே. இன்று தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் தொன்மை மற்றும் இனிமை வாய்ந்த மொழி, அனைவருக்கும் தெரிந்தது. நம் தமிழ் மொழியை வளர்க்க பெரும் பங்காற்றியவர்கள் தமிழ் புலவர்கள். அவர்கள் தமிழை உயிர் மூச்சாக கொண்டு தமிழுக்காகவே வாழ்ந்தவர்கள் பலர் உள்ளனர். அவர்களில் ஒருவர் காளமேக புலவர். இவர் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரோட இயற்பெயர் வரதன். இவரது ஊர் விழுப்புரம் மாவட்டம் எண்ணாயிரம் ஊரை சேர்ந்தவர். இவர் வைஷ்ணவ சமயத்தைச் சேர்ந்தவர். ஆனால் மோகனாங்கி என்ற பெண்ணுக்காக சைவ மதத்தை தழுவினார். இவர் கார்மேகத்தைப் போல கவிதை பாடியதால் கார்மேக புலவர் என அழைக்கப்பட்டார். சிலேடை பாடல்கள் பாடுவதில் வல்லவர். வெறும் தகர வரிசை மற்றும் ககர வரிசை கொண்டே பாடல்கள் பாடியுள்ளார். தகர வரிசை பாடலை பார்ப்போம். தத்தி தா துதி ததுத்தி தாதுதி தத்துதி துத்தி துதைத்தி துதை தத்தா தூதுதி தித்தத்த தித்தித்த தாதெது தித்தித்த தித்தாதோ தித்தித்தது தாது. காளமேக புலவரின் சிறப்பே இதுதான். தா வரிசை மற்றும் அவற்றின் இனங்களை கொண்டு மட்டுமே ஒரு பாடலே பாடியுள்ளார். இவர் பாடல்களை விடுகதைகளாகவும் கொண்டுள்ளன. அவற்றில் ஒன்றை எடுத்துக்காட்டாக பார்ப்போம். பூனைக்கு 6 கால், புல்லினத்திற்கு 9 கால், ஆனைக்கு கால் 16 ஆனது, மானே கேள். இவற்றில் பூனைக்கு 6 கால், பூனைக்கு 4 கால் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இவர் கூறிய பூனை என்பது பூவை நக்குகிற வண்டு. தேனியாக கூட எடுத்துக்கொள்ளலாம். தேனிக்கு 6 கால்கள். அடுத்ததாக புல்லினத்திற்கு 9 கால். புல்லினம் என்பது பறவை இனம். 9 கால் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் பறவைக்கு 2 கால்கள் தானே, எப்படி வந்தது என்று பார்த்தால் கணித அளவீட்டின்படி கால் + கால் என்பது 1 என்று வரும். அதே போல 9 கால் என்பது 2 கால் ஆக மாறும். இதைத்தான் பறவைக்கு 2 கால்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக ஆனைக்கு கால் 16 ஆனது. இதுவும் அதே முறைப்படிதான். 17 கால் என்பது 4 கால் என வரும். யானைக்கு கால்கள் 4. இதை போன்றே பல பாடல்கள் இவர் பாடியுள்ளார். சொல்லப்போனால் காளமேக புலவர் ஒரு சமையல்காரர்.